வணக்கம். தொகுதிகள் வேண்டாம், ஆதரவு தரும் திமுகவோடு கைகோர்த்த இரண்டு முக்கிய கட்சிகள். அதிர்ச்சியில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி. அப்படி திமுகவில் இணைந்த அந்த இரண்டு முக்கியமான புதிய கட்சிகள் எது என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் திமுக கூட்டணி மிகுந்த பலம் வாய்ந்த கூட்டணியாக கருதப்படுகிறது. அதன்படி திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மக்கள் நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் இடம் பிடித்துள்ளன. இந்த கட்சிகளுக்கு திமுக கூட்டணி சார்பில் திமுக தொகுதிகளை ஒதுக்கீடு செய்துள்ளது. அது மட்டுமல்லாது தொகுதிகளே வேண்டாம் என்று கூறி பல்வேறு சிறிய கட்சிகளும் திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளது. இப்படி பலமைந்த கூட்டணியாக திமுக இருக்கக்கூடிய நிலையில் மறுபுறம் அதிமுகவிற்கு தமிழகம் முழுவதும் தொண்டர்கள் இருந்தாலும் கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் ஆர்வம் காட்டாமல் இருந்து வருகின்றனர். பாஜக மற்றொரு புறம் பலமான கூட்டணியாக மாற சமக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் என கட்சிகளுடன் கூட்டணி உறுதி செய்து வருகிறது. இதற்கிடையே சரத்குமாரின் சமக முழுவதுமாக பாஜகவோடு ஐக்கியமாகிவிட்டது. மொத்தத்தில் திமுக கூட்டணி தற்போது தமிழ்நாட்டில் பலமாய்ந்த கூட்டணியாக இருக்கக்கூடிய நிலையில் மேலும் பல்வேறு கட்சிகள் தொகுதி பங்கீடு எதுவும் இல்லாமல் அரசியல் ரீதியாக தார்மீக ஆதரவை திமுகவிற்கு வழங்கி வருகிறது. இது மேலும் திமுக கூட்டணிக்கு பலமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக தலைமை மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பிரமுகர்கள் நேற்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தங்களது தார்மீக ஆதரவை தெரிவித்துள்ளனர். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி இந்திய கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. அது மட்டுமல்லாது அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கு இடையே நல்ல நட்புறவு உள்ளது. அதன்படி ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக தலைமை சார்பாக திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பி கதிரவன் அவர்கள் அதிமுகவிற்கு ஆதரவளித்த நிலையில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மற்றொரு பிரிவு நிர்வாகிகள் திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பல்வேறு சிறிய கட்சிகளும் திமுக கூட்டணிக்கு தார்மீக அடிப்படையில் தொகுதிகளே வேண்டாம் என்று கூறி தங்களது ஆதரவை தெரிவித்து வருவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிக விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் திமுக கூட்டணிக்கு தொடர்ந்து பல்வேறு சிறிய கட்சிகளும் தங்களது ஆதரவை தெரிவித்து வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.